சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7338824242. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் கோரிக்கையையும் மீறி ஆப்பிள் நிறுவனம் தங்கள் ஐபோன்களை தொடர்ந்து இந்தியாவிலேயே உற்பத்தி செய்வதற்காக தெரிவித்துள்ளது. இந்தியாவில் நரேந்திர மோடி அரசாங்கத்தால் PLI எனப்படும் உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதால் ஃபாக்ஸ்கான், பெகட்ரான் மற்றும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவின் ஐபோன்களை உற்பத்தி செய்கிறது. முடிந்த மார்ச் நிலவரப்படி 1.88 லட்சம் கோடி மதிப்பிலான ஐபோன்களை இந்தியாவில் ஆப்பிள் நிறுவனம் உற்பத்தி செய்துள்ளது. இந்த ஆண்டு தமிழகத்தில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் ஐபோன் தொழிற்சாலையை அமைக்க இருக்கிறது. இந்நிலையில் அரசுமுறை பயணமாக கத்தார் நாட்டுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சென்றார். அப்போது அந்நாட்டின் தோஹாவில் நடந்த வர்த்தக நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி டிம் குக்குடன் எனக்கு சிறிய பிரச்சனை ஏற்பட்டது. நான் அவரோடு பேசினேன். அப்போது அவரிடம், நான் உங்களை நன்றாக கவனித்துக் கொள்கிறேன். நீங்கள் 41.7 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை கொண்டு வந்துள்ளீர்கள். ஆனால் நீங்கள் இந்தியாவில் தொழிற்சாலை அமைப்பதாக கேள்விப்பட்டேன். அதை நான் விரும்பவில்லை. இந்தியாவை இந்தியர்களே கவனித்துக் கொள்வார்கள். உலகின் அதிகம் வரி விதிக்கும் நாடாக இந்தியா இருக்கிறது. அங்கு பொருட்களை விற்பது கடினம் என்று டிம் குக்கிடம் கூறியுள்ளதாக டொனால்டு டிரம்ப் பேசியிருந்தார். இந்நிலையில் டொனால்டு டிரம்பின் கோரிக்கையையும் மீறி இந்தியாவில் உற்பத்தி ஆலைகளை அதிக அளவில் அமைத்து உற்பத்தியை தொடர ஆப்பிள் நிறுவனம் முடிவு செய்துள்ளது. இதை மத்திய அரசும் தெளிவுபடுத்தியிருக்கிறது.